ஆமா ஹாஜர். எஸ் ஹாஜர். ஓகே, நம்மளோட இது செகண்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க ஒரு பகுதியை பார்த்தோம். போன கிளாஸ்ல ரெக்கார்டிங் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட சவுண்ட்ல நிறைய ப்ராப்ளம் இருந்துக்கிறத நீங்க பார்த்துப்பீங்க, அப்படிதானே? क्लियर साउंड है हजरत, சொல்லுங்களே. क्लियर साउंड. अच्छा ओके हजरत. ஆனா அன்றைக்கு நீங்க பேசுறது கிளியர் ஆகலங்குது, கொஞ்சம் கிளியர் ஆகிக்குது. பார்ப்போம் அதனால போன கிளாஸ்ல நான் ஒரு கொஸ்டின் ஒன்று உங்கள்கிட்ட கேட்டினேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல. எப்படி நீங்க குர்ஆனை ஓதி பழகினீங்க? எங்கெங்க பேத்திட்டு, எந்த மதரசால போயிட்டா, அல்லது வீட்டுல இருந்தா, அல்லது ஆன்லைன்ல தேடி பார்த்தா, ஓதுறத கேட்டா, எப்படி நீங்க குர்ஆனை ஓதி பழகினீங்க? இதுக்கு ஆன்சர் தேவை எங்களுக்கு. நீங்க தமிழ்ல சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம், எப்படியும் நீங்க ஆன்சர் பண்ணணும். मदरसा, फ्रेंड्स से, ऑनलाइन क्लासेस, यूट्यूब. ஆன்லைன் கிளாஸ்லயா பழகினீங்க? அப்படியா? ஆமா. அப்ப சின்ன வயசுல எப்படி ஓத தெரியாது? அப்படியா? சின்ன வயசுல ஓத தெரியுமா? उस्ताद. எஸ். சின்ன வயசுல குர்ஆன் ஓதுறதுக்கு தெரியுமா உங்களுக்கு? उस्ताद है. பேசுறது கேக்குதா? கேக்குறதா ஹஜ்ரத்? நீங்க சின்ன வயசுல எப்படி குர்ஆனை ஓதுனீங்க? சின்ன வயசுல ஓதுனீங்களா இல்லையா? ஓதலையா? उतना हजरत. ஓதுனீங்க. யார்கிட்ட ஓதுனீங்க? उस्ताद किटे हजरत. குட். உஸ்தாது கிட்ட போயிட்டு ஓதுனீங்க, அப்படியா? ஆமா. அதுக்கப்புறமாக தான் நீங்க ஆன்லைன்ல சில விஷயங்கள்ல தேடி படிச்சீங்க, அப்படியா? ஆமா ஹஜ்ரத். ஓகே, நான் பேசுறது ஸ்பீட் ஆகிதா ஸ்லோ ஆகிதா எப்படி விளங்குதா? விளங்குதா பேசுறது? கொஞ்சம் ஸ்லோ ஹஜ்ரத். கொஞ்சம் ஸ்பீட், அப்படியா? சரி. எங்களால ஆமா. எங்களால முடியுமான வரைக்கும் உங்களோட நாங்க இப்ப ஸ்லோவாக பேசி பழக வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் ட்ரை பண்றோம். ஆஹ் நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க இங்கிலீஷ்ல நிறைய இடங்கள் நீங்க பேசுறதுக்கு தேவைப்படாது. பெரும்பாலும் நிறைய இடங்கள் நீங்க பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு தேவைப்படாது. ஓதுறது மட்டும்தான் உங்களோட சைட்ல இருந்து எங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதிகமாக தேவைப்படுறது ஓதுறது. சரியா? ஓகே ஹஜ்ரத். உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியுமா? ஸ்கிரீன்ல தமிழால நோட்ஸ் போட்டால் உங்களுக்கு அதை ரீட் பண்றதுக்கு முடியுமா? எப்படி? முடியாது. இல்ல ஹஜ்ரத். முடியாது, அப்படித்தானே? ஆமா. சரி, அதனால தமிழ்ல சொன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம், அப்படித்தானே? அப்ப நாங்க நோட்ஸ்ல சில விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்றதுதான் உங்களுக்கான பெட்டர் சொல்யூஷன் ஆகிக்கும். நோட்ஸை நாங்க உங்கள்கிட்ட தாரதை விடவும். ஹைரன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். நான் இதுல ஸ்கிரீன்ல சில வசனங்களை போட்டிக்கிறேன். இதை நீங்க ஓதி காட்டுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. இதுல பெயர்
என்ன இது நான் மார்க் பண்றதுல பெயர் என்ன? ஓகே ஹஜரத். எப்படி நீங்க சொன்னது கேட்க. ஃபத்ஹா ஹஜரத். இது தம்மா. தம்மா. தம்மா 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 தம்மா. இது தம்மா. கஸ்ரா. கஸ்ரா. இது தம்மா. அவ ரெண்டுமே தம்மா. இப்படி வந்தாலும் தம்மா, இப்படி வந்தாலும் தம்மா. அப்படியா? உல்டா 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 தம்மா ஹஜரத். அதனது உல்டா தம்மாண்டா என்ன என்ன மீனிங்? अपोजिट नहीं, अपोजिट दम्मा. அப்படின்னா அப்படிதான் தெரியும். அப்படியா? பேர் தெரியும். அப்படியா? हाँ புரியல ஹஜரத். ஓகே, இல்ல நான் ஹஜரத். படிக்கும் பிரச்சனை இல்லை. நல்லா நான் உங்களை ஓத சொன்னது, உங்களை நாங்க எங்களோட கிளாஸ்ல எந்த பாயிண்ட்ல இருந்து உங்களை கிளாஸ் நாங்க கொண்டு போகணும்ங்கிறத நாங்க உங்களுக்கு உங்களை விளைய கொள்ளணுமே. இதுல இருந்து தான் நாங்க உங்களோட கிளாஸை கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு அலிஃபால இருந்து சொல்லி தர தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அலிஃபாலாம் மாஷா அல்லாஹ் எல்லாம் தெரியும். ஆகவே அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து உங்களை கொண்டு போறதுங்கிறத நாங்க அவங்களோட செக் பண்ணத்தான், உங்களோட டெஸ்ட் பண்ணத்தான் நான் உங்களை இந்த கிளாஸ்ல ஓத சொன்னோம். அந்த வகையில நாங்க இப்ப உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் இதுல தருவேன். நீங்க கவனமா கேட்டுக்கொள்ளலாம். எங்களோட சிலபஸ் ஒரு ரூட் மேப்ல தான் நீக்கும். அது ரூட் மேப், ஒரு ஹைராக்கி, அது ஒரு சிலபஸ்ல வந்து ஒரு சிஸ்டத்துல தான் நீக்கும். இதுல நீங்க ஸ்டார்ட்ல இருந்தும் போக மாட்டீங்க, கடைசில இருந்து லாஸ்ட்ல இருந்தும் போக மாட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்தா உங்களோட ஜேர்னியை, உங்களோட பயணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க போதிருக்கின்ற இந்த எங்களோட ட்ரெக்ல. அந்த வகையில எங்கட 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று 3 லெவல் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க 2ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்களை நாங்க தெரிஞ்சு கொள்றது. இந்த எழுத்து இப்படித்தான் வரும், இந்த எழுத்து இப்படித்தான் வரும். பாண்டு சொன்னா கீழுக்கு டொட் இருக்கும், நூல் சொன்னா மேலுக்கு டொட் இருக்கும். இப்படி நாங்க எழுத்துக்களை தெரிஞ்சு கொள்றதை தான் நாங்க லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷனை நாங்க 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று லெட்டர் பை லெட்டர், தனித்தனியாக எழுத்துக்களை எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ற, இனங்கண்டு கொள்றது, அடையாளப்படுத்தி கொள்றது எப்படி என்கிறத நாங்க படிப்போம். அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2வது பகுதியில வந்து வேர்ட் பை வேர்ட், ஒரு ஒரு எழுத்து இன்னும் ஒரு எழுத்தோட ஜாயிண்ட் ஆகி வார நேரம் அதுல டிசைன் எல்லாம் டிஃபரெண்ட். ஏன்னா உதாரணத்துக்கு ஐன் என்ற எழுத்து எடுத்தால் அந்த ஐன் பிகினிங்ல ஒரு ஸ்டைல்ல வரும், மிடில்ல இன்னும் ஒரு ஸ்டைல்ல வரும், எண்ட் ஆஃப் த வேர்ட்ல இன்னும் ஒரு ஸ்டைலுக்கு டிசைனுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஆகவே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல்ல மாறி மாறி வார எழுத்துக்களை நாங்க அடையாளப்படுத்துறதுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு தனி சிலபஸ் வச்சுக்கிறோம். அது இந்த 2 பாட்டும் உங்களுக்கு தேவையில்லை, நீ இது 2ம் பாஸ். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல 3 பார்ட் இருக்குது. லெட்டர் பை லெட்டராக எப்படி பிராக்டிஸ் பண்ற, வேர்ட் பை வேர்டாக நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ற என்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்க ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அந்த இடங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களோட பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பை வேர்ட், பை வேர்சஸ், அதாவது வசனங்களாக, ஆயத்துக்களாக நாங்க எப்படி குர்ஆனை பிராக்டிஸ் பண்ற என்ற பகுதியிலிருந்து நாங்க எங்களோட பாட்டை இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலயும் இதுல நிறைய விஷயங்கள் நீங்க அப்டேட் ஆக வேண்டியது. இதுல நீங்க ஒரு மேலோட்டமாக ஜஸ்ட் ஃபாஸ்ட் மூவ் ஆகலாமா என்று கேட்டால் முடியாது. உங்கள்கிட்ட நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் நிறைய இருக்குது. கரெக்ஷன் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ஒரேடியாக ஒன் ஷாட்ல எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தாரது சரியாக சூட்டபிளாக இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் உங்களோட ஸ்பீடை மிஷர் பண்ணி கவனத்தில் கொண்டு
அதுக்கு ஏற்ற வகையில நாங்க இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்டை மூவ் பண்ணுவோம். இன்ஷா செகண்ட் லெவல்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸை பத்தி நாங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உண்மையில ஒரு டிஸ்கஷன் பார்ட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த பார்ட்ல நீங்க நிறைய ஓதணும், நிறைய ஓத வேண்டிய ப்ராக்டிஸ் பார்ட் இது. பட் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓதுறது கொஞ்சம் கம்மியாகும், குறையும். பட் நீங்க எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் செய்யணும். இது இப்படித்தான் வரும், இதை நாங்க இப்படித்தான் ஓதுவோம் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்க ஓத வேண்டி வரும். தேர்ட் பார்ட் நாங்க 2 ஆப்ஷன் வச்சுக்கிறோம். ஒன்று, நீங்க விரும்பினால் யூ விஷ் நீங்க ஹிஃபுல் என்ற செக்ஷனுக்கு போகலாம். பை ஹார்ட் செக்ஷன், குர்ஆனை பை ஹார்ட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்படி இல்ல நீங்க இஜாசா என்ற பகுதிக்குள்ளையும் நீங்க மூவ் ஆகலாம். இஜாசா என்றா இதுக்கு முன்னுக்கு நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு சொல்லி? நோ, கேள்விப்பட்டீங்களா? அப்படியா? தெரியாது. இஜாசா என்றா என்னன்னு தெரியுமா? தெரியாத ஹஜ்ரத். ஓகே, நல்ல. இஜாசா என்று சொன்னா நாங்க ஒரு சமரியாக சுருக்கமாக சொல்றோம் என்று சொன்னார். என்னென்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி பழக்கி வாய் மூலமாக ஓரல் என்ற அந்த சிஸ்டத்தில் அல்லாஹு தாலா கொடுத்தார். அப்படித்தானே? டெக்ஸ்ட்ல அனுப்பல, மெயில் பண்ணல, மெசேஜ்ல அனுப்பல, ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி அதை அனுப்பல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்பி உட்கார வச்சு வாய் மூலமாக இந்த எழுத்தை இப்படி உச்சரிக்கணும், இந்த எழுத்துக்கள் இப்படி உச்சரிக்கணும் என்று சொல்லி உச்சரிச்சு பழக்கி அனுப்பிக்கிறேன். அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்ச? முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சஹாபாக்களுக்கு அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு வாயால பழக்கினேன். அதுக்கு பின்னால் எழுதினாங்க தான், பின்னாலும் எழுதினாங்க தான். பட் ஓதல் என்ற பழக்கம் இங்க வந்தது இது கூட தான் வந்தது. ஆகவே நாங்க இஜாசா என்று சொல்றது என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்க்கு கிட்டத்தட்ட எவரேஜாக 10 அல்லது 7 முறைகள்ல குர்ஆனை ஓதுறதுக்கு பழக்கி இருக்கிறான். 7 மெத்தட்ல ஓதலாம், அல்லது 10 மெத்தட் என்று நிக்குது. அதுல ஏசியன்ஸ், ஸ்ரீலங்கா, இந்தியன், நீங்கள், அதே மாதிரி மக்கா, மதீனா, பலஸ்தீன், இந்த மாதிரியான பிரதேசங்கள்ல அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு ஓதல் முறைய நாங்க எங்கட அகாடமியாலையும் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அதாவது இப்ப நீங்க எங்களோட ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண நேரம் உங்களுக்கு அதைத்தான் நீங்க பாப்பீங்க. அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணி நாங்க சொல்ற இன்னும் சில அட்வான்ஸான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க முழு குர்ஆனையும் எங்களுக்கு அழகான முறையில ஓதி காண்பிக்கின்ற டைம்ல, அதை நான் கம்ப்ளீட் பண்ற டைம்ல நாங்க உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவோம். அந்த சர்டிபிகேட்டுக்கான பேர் தான் இஜாசா. அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்றால், இப்ப நீங்க முடிச்சீங்க, உங்களோட பெயர் இறுதியில வரும், லாஸ்ட்ல வரும். அல்லாஹ்வுடைய பெயர்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வோட பெயர், அதுக்கு பின்னால சஹாபாக்கள், இப்படி யார் யாருக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தாங்களோ, ஃபாலோ பண்ணாங்களோ, அந்த ஃபாலோ சிஸ்டத்துல கடைசியாக உங்களோட பெயர்ல சேரக்கூடிய அமைப்புல அந்த சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட்டுக்கு தான் நாங்க சொல்ற பெயர் இஜாசா. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத். இந்த இஜாசாட சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிற, அதை நான் இதுல போட்டிக்கிறேன். இது தேவையில்லை உங்களுக்கு, நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த இடங்கள் வார நேரம் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது நீங்க நான் கவனமா விளங்கி கொள்ளணும், எங்களோட அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியினுடைய விஷன், மிஷன், இது ரெண்டையும் நீங்க கிளியரா விளங்கி கொள்ளணும். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் வார. நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டால், நாங்க குர்ஆனை ஓதி பழக்கிறோம், நாங்க துவா பாடம் கேட்க மாட்டோம், ஹதீஸ் சொல்லி தர மாட்டோம், குர்ஆனுக்கான விளக்கங்களை சொல்லி தர மாட்டோம், இதெல்லாம் எதுவும் நடக்காது. எங்கட இலக்கு, எங்கட டார்கெட் என்னென்றால் குர்ஆனை அதற்கே உரிய சரியான ப்ரொனன்சியேஷன்களோட, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட, உங்கள்கிட்ட இயல்பாக நேச்சுரலாக இருக்கிற உங்களோட டோன் நீங்க யூஸ் பண்ணி நீங்க மிச்சம் சிம்பிளா, மிச்சம் கெஷுவலா, மிச்சம் சிம்பிளா, அதே நேரம் மிச்சம் ஃப்ளூவன்ட்லியா
குர்ஆனை நீங்க ஓத பழகுறது தான் எங்கட மெயின் டார்கெட். உங்களோட பழகுறது எங்களுக்கான விஷன் என்று சொன்னால் மிச்சமே லாங் டேர்முக்குரிய பிளானிங் என்று சொன்னால் அந்த அமைப்புல அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷன் உண்டு. நாங்க புதிய ஜெனரேஷன் உண்டு நாங்க கிரியேட் பண்ணி கொள்றது, உருவாக்கி எடுக்கிறதா எங்கட மெயின் டார்கெட்டாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இதான் எங்கட இன்ஷால்லா ஹஜ்ரத். விஷன். எனவே எங்கட டார்கெட்ல என்னென்ன விஷயங்கள் வராதுங்கிறத நாங்க நீங்களே கொள்ளணும். ஒன்று, எங்கட அகாடமியில படிக்கிறார்கள் ஃபுல் குர்ஆனையும் எங்களுக்கு ஓதி காட்டணும் என்றது எங்கட டார்கெட்ல இல்ல. 30 ஜுஸுவையும் ஓதி முடிச்சு நீங்க ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ஃபெஸ்டிவலாக நீங்க அத பெரிய லெவல்ல கொண்டாடணும் என்றால் அப்படியும் இல்ல. 30 ஜுஸையும் ஓதி முடிச்சவங்க தான் எங்கட சிலபஸ ஃபுல்லா கவர் பண்ணியவர்கள் என்றால் அப்படியும் இல்ல. நீண்ட காலத்துக்கு மௌத்தாகுகின்ற வரைக்கும் லாங் டைம் எங்கட அகாடமியில படிச்சு கொண்டே இருக்கணும் என்று கேட்டால் அப்படியும் இல்ல. சின்ன ஒரு ஏஜ், அதாவது ஏஜ் 10, ஏஜ் 15, ஏஜ் 20 இந்த மாதிரியான ஒரு டீம் மட்டும்தான் எங்கட கிளாஸ்ல படிக்கணுமா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. இதெல்லாம் எங்கட டார்கெட்ல இல்லாத விஷயங்கள். இதை நீங்க தெளிவாக தெரிஞ்சு இருக்கணும். ஓகே ஹஜ்ரத். முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரோம். எங்கட அகாடமியில உங்களுக்குன்னு சொல்லி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பாயிண்ட், உங்களோட கிளாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னால 5 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்க கிளாஸுக்கு ரெடியா இருக்கணும், கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்கணும். எக்ஸாம்பிள், இன்றைக்கு உங்களோட கிளாஸ் வந்து 7:30 அப்படி என்றால் நீங்க 7:25க்கு நீங்க லிங்க்ல ஜாயின் ஆகிடணும். அந்த 5 மினிட்ஸுக்குள்ளதான் நீங்க லிங்க்ல ஜாயின் ஆகுறது, உங்களோட நெட்வொர்க் ஓகே ஆட்டோவாக கனெக்ட் ஆகுறது, உங்களோட மைக் சிஸ்டம் ஆட்டோவா கனெக்ட் ஆகுறது எல்லாம் நடக்கணும். ஆகவே 5 மினிட்ஸுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிடணும். அதுக்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும், பிஃபோர் தட் உங்களோட டிவைஸ்ல போன் ஆயிக்கலாம், டெப் ஆயிக்கலாம், ஐபேட் ஆயிக்கலாம், லேப்டாப் ஆயிக்கலாம், ஏதோ உங்களோட டிவைஸ் நீங்க ஜாயின் ஆகிற அந்த டிவைஸ்ல சார்ஜிங், நெட்வொர்க்கிங் இஷ்யூ இதெல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணி கொள்ளணும். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட், உங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகுற நேரம் உங்களோட போன் அல்லது உங்களோட டிவைஸ் உங்களோட ஹேண்ட்ல கையில வச்சுக்கொண்டு நீங்க கிளாஸ்ல அட்டெண்ட் ஆக கூடாது. ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல உங்களுக்கு மேசையிலையோ டேபிள்லையோ நிலத்திலேயோ கீழேயோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையா வச்சுட்டு தான் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். அடுத்தது, சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும். அப்பதான் நீங்க ஓதுறதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக கிளியராக கேட்கும், நாங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்றதெல்லாம் தெளிவாக இருக்கும். எனவே சைலண்டான பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் வந்து லீவ் கான்செப்ட். லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீவ் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நீங்க அந்த லீவ் எடுக்கிற நேரங்கள்ல கட்டாயம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். இப்படிதான் இந்த ரீசனுக்கு நாங்க லீவ் எடுக்கிறோம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணா நாங்க உங்களுக்குரிய பெர்மிஷன் தருவோம். ஆனால் எங்கட சைட்ல இருந்து ஏதாவது சரி இன்சிடென்ட் ஆகி உங்களுக்கு கிளாஸஸ் மிஸ் ஆகினால் அதுவும் நாங்க உங்களுக்கு முடியுமான வரைக்கும் ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அந்த கிளாஸஸ் ரீப்ளேஸ் பண்ணப்படும். உங்களுக்கு வேற வேற நேரங்கள்ல எப்படி சரி ரீப்ளேஸ் பண்ணப்படும். ஹோம்ஒர்க் என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்ப நீங்க இருக்கிற லெவல்ல ஹோம்ஒர்க் வெரி மஸ்ட். அந்த ஹோம்ஒர்க் என்ன ஸ்டைல்ல வரணுங்கிறது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு கிளாஸஸ கொண்டு போற நேரத்துல நீங்க எப்படி ஹோம்ஒர்க் நீங்க எங்களுக்கு செய்யணும் என்கிறது நாங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் ஹோம்ஒர்க்ல முக்கியமான பாயிண்ட். ஹோம்ஒர்க் நீங்க செய்யல என்றால் உங்களோட அடுத்த கிளாஸ் ரிவிஷன் கிளாஸா தான் நடக்கும். புதிய சப்ஜெக்ட் நாங்க போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹோம்ஒர்க் மெத்தட் என்ன டிசைன் எப்படி என்று கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் தாண்ட நேரத்தையும் உங்களோட ஹோம்ஒர்க் டிசைன் டிஃபரெண்ட் ஆகும். அது பற்றிய மெசேஜ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். எனவே எங்களோட கிளாஸ்ல நீங்க ஒரு சாப்டர் ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்க என்றால் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு 3 டைம்ஸுக்கு ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸ்ல படிக்கிறது ஒரு ஸ்டெப், செகண்ட் நீங்க கிளாஸ்ல படிக்கிறதுல இருந்தா உங்களோட ஹோம்ஒர்க் வரப்போகுது. ஸோ நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்,
திருப்பி நாங்க புதிய வகுப்புல அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் ஸ்டார்டிங்ல நாங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணுவோம். ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணிட்டு தான் புதிய சப்ஜெக்டுக்குள்ள நாங்க மூவ் ஆகும். ஸோ ஒரு சப்ஜெக்டை நாங்க 3 டைமுக்கு உங்களுக்கு நாங்க ரிப்பீட் பண்றோம். அதுல ரீசன் என்னென்றால் ப்ரொனன்சியேஷன் பார்ட், ப்ராக்டிசிங் பார்ட்ங்கிறது எங்கள்கிட்ட அவசரமா மறந்து பெய்திடும். ஸோ அதை நாங்க கவனத்துல கொண்டு எந்த ஒரு சப்ஜெக்டையும் எங்களால முடியுமான வரைக்கும் நாங்க அதை ரிப்பீட் பண்ணி கொண்டே தான் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த ஒரு கான்செப்ட் ஒன்றிக்கிற அவர் வெயிட்டிங் டைம் பீரியட். டைம் பீரியட் அப்படி என்னன்னு சொன்னால், இப்போ உங்களோட கிளாஸ் டைம் 7:30. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்களோட கிளாஸ் டைம் 7:30 என்றால் உங்களோட லிங்க் வந்து 7:25 to 7:40 வரைக்கும் ஓப்பன் ஆகிக்கும். நல்லா கேட்டுக்கொள்ளணும். 7:25ல இருந்து 7:40 வரைக்கும், அதாவது உங்களோட கிளாஸ் டைமுக்கும் 7:30 என்ற டைமுக்கும் பின்னால இன்னும் 10 மினிட்ஸுக்கு பின்னுக்கால அது நாங்க ஓப்பன்ல இருக்கும். 7:40 ஆகுற நேரம் 7:39 ஆகுற நேரம் உங்களோட லிங்க் ஆட்டோவாகவே க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமுக்குள்ளால முடியுமான வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளணும் என்கிறது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் ஹஜரத். ஓகே, ஹைர். அடுத்ததாக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியோட ஆனுவல் வெக்கேஷன். ஆனுவல் வெக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் வெக்கேஷன் நாங்க இருக்கிற இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அப்டேட் பண்ணப்பட்டது. இந்த 21 days மட்டும்தான் வெக்கேஷனாக இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் இன் ஃபியூச்சர்ல இதுல ஸ்டெப் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகலாம். ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்கு நாங்க 7 days லீவ் வெக்கேஷனை நாங்க ஆஃபர் பண்றோம். ஹஜ்ட வெக்கேஷன் ஃபெஸ்டிவல் என்ற வகையில 7 days ஆஃபர் பண்ணுவோம். டிசம்பர் வெக்கேஷனுக்கு 7 days ஆஃபர் பண்ணுவோம். இது அல்லாத ஏனைய காலங்கள் முழுவதும் ஃபுல்லாகவே கிளாஸஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு 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 புதிய ஒரு அப்டேட் ஒன்று வரலாம். அதை நாங்க உங்களுக்கு ஏர்லியா சொல்லிக் கொள்றோம். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல அப்ரூவல் பண்ணப்பட்ட சில என்ன சொல்ற சில வெக்கேஷன் சீக்கிரம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் லீவ், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் லீவ்னு சொல்லி சில டேஸ் சீக்கிரம் அந்த டேஸையும் நாங்க வெக்கேஷனாக அப்ளை பண்ணணும் என்ற ஒரு கருத்து போய் கொண்டிருக்கு. நமக்கு டிசிஷனாக வரல, வந்த உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அதை பற்றி மெசேஜ் கிடைக்கும். அப்படி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். அது வரைக்கும் அவர் இது கன்ஃபார்மா இல்ல, கன்ஃபார்ம் ஆகின மெசேஜ் இது 3 தான். ரம்ஜான் ஃபெஸ்டிவல், ஹஜ்ட ஃபெஸ்டிவல், ஆனுவல் வெக்கேஷன் என்று சொல்லுகிற இந்த 21 days மட்டும்தான் இதுவரைக்கும் கன்ஃபர்மேஷனாக இருக்கிற வெக்கேஷன். ஹைரன், இப்படி ஒரு கேள்வி உங்களோட கடைசியா வருது. ஹவு டிட் யூ நவ் அபவுட் AOA? எங்களோட அகாடமியை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லி என்ன ஆன்சர்? மும்தா சிஸ்டர், அப்படியா? அப்படியா? எஸ் ஓ நோ? ஃப்ரம் மும்தா சிஸ்டர், எஸ் ஓ நோ? எஸ் ஹஜ்ரத். ஓகே, குட். நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம், நீங்க கட்டாயம் எங்களை ரிசர்ச் பண்ணி பாத்தீங்களா, தேடி பாத்தீங்களா, சர்ச் பண்ணி பாத்தீங்களா எங்களை நாங்க என்ன செய்யறோம், எப்படி கிளாஸஸ் சிஸ்டம் என்ன, கிளாஸஸ்ல டிசைன் என்ன, தேடி பாத்தீங்களா, சர்ச் பண்ணி பாத்தீங்களா? எஸ் ஹஜ்ரத். எதுல தேடி பாத்தீங்க? நெட்ல ஹஜ்ரத். நெட்ல, அப்படியா? ஆமா. ஓகே, ஆமா, நல்லா. ஹைர், நாங்க உங்களுக்கு சொல்லி எங்கட யூடியூப் சேனல் ஒன்றை வச்சுக்கிறோம். அந்த யூடியூப் சேனல் நாங்க கிரியேட் பண்ணதுக்கான ரீசன்
ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க பெஸ்டா குவாலிட்டியா செய்யணும். ரெண்டாவது, அந்த வீடியோஸை நீங்க சரியா வாட்ச் பண்ணி உங்களோட எக்ஸசைஸை நீங்க ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். மூன்றாவது, நீங்க எங்களோட கிளாஸ்ல இருந்து விட்ரோ ஆகி போனாலும் நீங்க மவுத் ஆகுன்ற வரைக்கும் உங்களோட சேனல்ல போய்த்துட்டு நீங்க உங்களோட ஓதல திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்கலாம். இதுதான் இந்த யூடியூப் சேனலோட உருவாக்கத்துக்கான காரணம். இன்ஷாஅல்லாஹ் ஹஜ்ரத். உங்களோட பேர்ல இன்ஷா அல்லாஹ் ஆல்மோஸ்ட் போன கிளாஸ் நடந்ததுக்கும் உங்களோட பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. அதுல உங்களோட போன கிளாஸ்ல வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகி கடைசி ஆமா கிளாஸ்ல நீங்க விட்ரோ ஆகுன்ற வரைக்கும் உங்களோட எல்லாவும் ஆதாரங்களும் எல்லா கிளாஸஸ் வீடியோவையும் மிக கவனமாக மிக துல்லியமாக நாங்க பாதுகாத்து அதை உங்களோட கையில நாங்க ஒப்படைப்போம்ங்கிறத இந்த இடத்துல நாங்க குறிப்பா சொல்றோம். அதுக்கான பிரதானமான மெயின் ரீசன் உங்களோட ஓதலை நீங்க தான் வளர்த்து கொள்ளணும், அதை டெவலப் பண்ணி கொள்ளணும். இப்ப நீங்க இன்றைக்கு ஓதலையும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 மந்த் இன்னொரு 6 மந்த்துக்கு பின்னால் நீங்க ஓதலையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி ஓதுறேன், எப்படி இன்ஷாஅல்லாஹ். ஓதிக்கிறேன், இப்படிலாம் பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். உங்களோட டெவலப்பை நீங்க விளங்கினா மட்டும்தான் உங்களோட கிளாஸ் உங்களுக்கு சக்சஸ் ஆக அமையும். அதான் சக்சஸ் ஆக நாங்க பார்க்குற வெற்றியை காட்டும். ஹைரன், அடுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட் நீங்க பார்த்துப்பீங்க. நான் இதுல டிஸ்பிளே போட்டிக்கிறோம். இறுதியாக லாஸ்டா நாங்க உங்களையும் எங்கட அகாடமியில ஒரு ஒர்க் ஷெடியூலுக்கு நாங்க உங்களையும் சேர்த்துக்கொள்றோம். அதாவது நீங்க என்ன செய்யலாம் என்றால், உங்களை போல குர்ஆனை படிக்கணும், குர்ஆன் ஓதுறதுல அழகான முறையில ஓதுறதுக்கு படிக்கணும், தெளிவான முறையில ஓதணும், சரியான முறையில ஓதணும், முறையாக அதுக்குரிய சிஸ்டத்துல நாங்க ஓதணும் என்று யாராவது விரும்புறவர்கள் இருந்தால், உங்களுக்கு அவங்களை தெரியும் என்றிருந்தால், நாங்க அனுப்புற லே அவுட், நாங்க அனுப்புற டெக்ஸ்ட்களை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களையும் எங்களுடைய இந்த பயணத்தில இணைத்து விடலாம். அதற்கூடாக நீங்க 2 வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. ஒன்று, நீங்க படிக்கிறீங்க. 2வது, இன்னும் ஒருத்தரை நீங்க படிக்கிறதுக்கு வழிகாட்டுறீங்க. அவர் வந்து படிச்சு ஓதி பழகி முழுமை பெற்றுகின்ற காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை இருக்குது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் உங்களை சேர்த்து விட்டு அவங்களோட மும்தா சிஸ்டர், இப்ப அவங்க கிளாஸ்லயும் இல்ல, அவங்க வேற உலகத்துல போய்ப்பாங்க. இப்ப அவங்க கிளாஸ்ல தானே, அவங்க கிளாஸ் முடிவு போயிட்டாங்க. ஆனா நீங்க ஓதுறது, நீங்க படிக்கிறது, நீங்க செலவழிக்கிற அனைத்து வகையான நன்மைகளையும் ஈக்குவலாக அவங்களும் பெற்றுக்கொள்வாங்க. இது குர்ஆன் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கிஃப்ட். சோ அதுல நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கும் விருப்பமானவர்கள், தெரிந்தவர்கள் இதன் மூலம் இதனால் மாஷா அல்லாஹ். இந்த சைட்ல ஆர்வம் வைக்கிறார்கள் யாரும் இருந்தால் நீங்க அவங்களுக்கு எங்களை மெசேஜை பாஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு எங்களை தேடி இன்ஷாஅல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் வர சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்ஷாஅல்லாஹ் நான் நேரடியாக போவோம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். No doubt ஹஜ்ரத். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்ப இன்ஷாஅல்லாஹ் No doubt நெக்ஸ்ட் ஹஜ்ரத். இருந்து உங்களோட சப்ஜெக்டான ஸ்லைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு உங்களோட கிளாஸஸ் நடக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.